ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ விருப்பப்பட்ட உனக்கான ஒரு காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். என் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை முழுவதுமாக கேளு. நீ நம்பிக்கையோடு இதை கேட்டு முடிக்கும் நொடியிலேயே உன் கவலைகளையெல்லாம் நீ மறந்து போகக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்கும் விதமாக உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்வமே. எப்போவுமே உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தா போதும். உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்கள நீ தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ பழகுனினா போதும். ஏன்னா நீ யாருக்காவது பாவம் பார்த்து ஐயோ பாவம்னு உதவி செஞ்சினா நாளைக்கு அவங்க உன்னை பதம் பார்த்து உன்னை ஏமாற்றி கவலைகளிலையும் சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீ ஒரு கண்ணாடி போல உனக்கு எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் நீயும் உன் வாழ்க்கையில் இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன். யாராவது உன்னை நிராகரிக்கும் போது இதைவிட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு. ஏன்னா எந்த மனிதர் நிராகரிப்பை சந்திக்கிறாரோ, எந்த மனிதர் வாழ்க்கையில் அவமானப்படுறாங்களோ அவங்க தான் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன். நிலைத்த செல்வ செழிப்பை உனக்கு கொடுத்து உன் குடும்பம் உன்னால் வாழும்படியும் சிறப்பாக வளரும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்வமே. எல்லார்கிட்டையும் அறிவா புத்திசாலித்தனமாக நிதானமாக பக்குவமாக நீ நடந்து கொள்வதின் மூலமாக உன்னுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தை தட்டி எழுப்பும். எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் விதத்தில் உன் அப்பன் முருகன் அற்புதம் செஞ்சு காட்டுவேன். நீ தலைவனாக இருந்து உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு வழிகாட்டுதலாக மாறப்போகிற. உன்னுடைய ஒளி இல்லாத மற்றவங்க வளர்ந்து வாழ்க்கையில் உயருவாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட நல்லெண்ணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நல்ல ஒழுக்கத்தோட உழைப்போட உன் அடையாளமாக உன்னுடைய சாதனைகளே உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி பெருமையாக பேசப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பும் முயற்சியும் செஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை ஜெயிக்க விடாமல் நான் விட்டுடுவேனா என்ன? நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போகிற. அதற்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கும் ஒளியாக நீயே மாறப்போகிற. உன்னுடைய அறிவும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய ஆன்மீக பக்தியும் சேர்ந்து உன்னை மட்டும் வளர்ப்பதோடு நிறுத்திடாமல் உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களுக்கும் நன்மை தரும் விதத்தில் தான் இருக்க போகுது. உழைப்பதற்கும் முயற்சி செய்வதற்கும் ஒருபோதும் யோசிக்காத. எதை பார்த்தும் பயப்படாமல் வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்பட்டு போய்கிட்டே இருந்தீனா வெற்றி தானாக உன்னை தேடி வரும். எல்லாரும் எல்லாத்தையும் செய்கிறது போலவே நீயும் செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக யோசனை பண்ணி புதிதாக மாற்றங்களை உருவாக்கும் போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். மனசில் எப்போதுமே அன்பையும் பாசத்தையும் கருணையையும் மனிதாபிமானத்தையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவணும்னு நினை. உன்னுடைய இந்த கருணை மனப்பான்மை தான் பல பேருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் இந்த நாளோடு உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். இனிமே யார் மூலமாகவும் உனக்கு கெடுதல் நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் செல்வமே. எதிர்மறை எண்ணங்களோட எதிர்மறையான கெட்ட விஷயங்கள் கொண்ட சிந்தனையோட யாருமே உன்னிடம் நெருங்கக்கூட நான் விடமாட்டேன். நீ இனிமே எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கைக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனி அற்புதங்களை பார்க்க போகிற என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக ஆனந்தமாக வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது
என்னுடைய கடமைதானே. நான் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன். அதுவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நான் வாழ வைப்பேன் என் செல்வமே. யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறோமே, நமக்காக யாராவது உதவி ஏதாவது செய்வாங்களா, நமக்காக யாராவது கை கொடுத்து காப்பாற்றுவாங்களான்ற அந்த எண்ணமும் யோசனையும் எதிர்பார்ப்பும் உனக்கு வேண்டாம். ஏன்னா யாருமே உனக்கு துணையாக இருக்காண்டாலும் இல்லைனாலும் நான் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பேன் என் செல்வமே. இன்னைக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அதை சிறப்பாக செஞ்சு முடி. உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ய ஆரம்பி. யாருக்கிட்டையும் போய் அதை பற்றி கருத்து கேட்டு ஆலோசனை கேட்டு நீ நிற்க வேணாம். எல்லா விஷயங்கள்லையும் நீ எடுக்கிற முடிவு தான் உனக்கு சரியாக இருக்குன்ற நம்பிக்கையோட நீ என்ன வேணாலும் செய்யி. ஆனால் உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய விஷயத்தையும் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் நீ யார் கைகள்லையும் கொடுத்து விடாதே என் செல்வமே. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல நடத்தி முடிக்கிறேன். உனக்கு பிடிச்சது போலவே உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன். உன்னுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ, உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பலமாக ஆழமாக என்னை நோக்கி வருதோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆசைகளை எல்லாம் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் சீக்கிரமே நான் நிறைவேற்றுறேன். உன் பிரார்த்தனைகள் என்னன்னு எனக்கு தெரியும். அதிலேயே தானே உன் மனசு சுற்றி வருது. அதனால தான் உன் விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் விதமாக, அதை நடத்தி வைக்கும் விதமாக இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்துட்டேன். உன் வருங்காலத்தை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ வாழக்கூடிய இந்த காலத்தில் இதே உலகத்தில் தான் நானும் உன் கூடவே இருக்கேன். உன் வருங்காலத்தை நிச்சயமாக நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. நீ என்னவோ எல்லாருக்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கிற, மனிதர்கள் வேணும் சொந்த பந்தம் வேணும்னு எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிற. ஆனால் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்துறதையும் கஷ்டப்படுத்துறதையும் என்னால் பார்க்க முடியலை என் செல்வமே. அதனால தான் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இரு, பார்த்து நடந்துக்கோ. உனக்கு தேவைக்காக நீ யாரையும் தேடி போகிற ஆள் கிடையாது. ஆனால் மற்ற மனிதர்கள் தேவைக்காக காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வரும்போது அப்படிப்பட்ட உறவும் நட்பும் வேணான்னு அவங்கள ஒதுக்கி வைக்க நீ தயாராக இருன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை எப்போவுமே மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காம உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்தியாக வாழ ஆரம்பிச்சின்னா உன்னை விட சந்தோஷமானவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க என் செல்வமே. உன்கிட்ட என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைச்சதோ அதை மட்டும் நேசிக்க பழகு. உன்னிடம் இருப்பதை நீ பொக்கிஷமாக நினச்சினா நிச்சயமாக இன்னும் இன்னும் மென்மேலும் உனக்கான வாழ்க்கையை பொக்கிஷமாக நான் ஆக்கி தருவேன். உனக்கு வேணுங்கிறதையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் கண்ணீரே வரவிடாமல் நான் காப்பாற்றுவேன் என் செல்வமே. வெளிச்சத்திலே இருந்துட்டு சட்டுன்னு இருட்டுக்கு வந்தால் சில நொடிகள் கண் தெரியாது. ஆனால் துன்பத்திலே வாழ்ந்தவனுக்கு இன்பம் வரும்போது பல சமயங்களில் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தப்பான வழியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆடம்பரமும் ஆசைகளும் பேராசைகளும் அவனை ஆட்கொண்டு விடும். அதுபோல் நீ இருக்காதன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போது இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிற. இந்த சூழ்நிலையில் உன் கண்ணுக்கு தெரிகிற அனாவசியமான ஆடம்பரமான விஷயங்களை தேடி போகாமல் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்க்கையை நல்ல முறையிலையும் வாழ தயாராகு. இத்தனை காலம் நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து காலத்தில் பல வருஷம் போயிடுச்சு. இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாமே மறுபடியும் முதல்ல தொடங்குறது போல உன் வாழ்க்கை இருக்குது தானே. முதல்ல நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நீ படித்த பாடத்தையும் வச்சுக்கிட்டு இனிமே யாருக்காகவும் வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ ஆரம்பி. இத்தனை காலமாக நீ எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து எவ்வளவோ செஞ்சிட்ட, எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்த அனுசரிச்சும் போயிட்ட. ஆனால் இப்போ உனக்காக செய்கிறதுக்கு யாருக்கும் மனசும் இல்லை, யாருக்கும் விருப்பமும் இல்லை. அவங்கவங்க வாழ்க்கையை சுயநலமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ பட்ட வலியும் வேதனையும் உன்னுடைய கண்ணீரும் துன்பமும் துயரமும் என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியலை பற்றியா?
இதுதான் வாழ்க்கை. உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீ எல்லாருக்காகவும் எல்லாமும் செஞ்சாலும் யாருமே அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு திரும்பி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம், இதுதான் கலிகாலங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் மட்டுமே மாறாமல் மனிதர்களோட மனசில் மாறிக்கிட்டே இருக்கு. நீ என்னையே தினமும் நினைக்கும் போது நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கை கொடுத்து காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். யார் உனக்கு உதவி செய்யலைனா என்ன? யார் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக அன்பாக பாசமாக நிற்கலைனா என்ன? நான் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன். போதும் போதும் நீ சொல்கிற அளவுக்கு, உன் மனசு மன நிறைவு அடையும் அளவுக்கு, திருப்திப்படும் அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் நீ கர்மாக்களையும் கஷ்டங்களையும் கடந்த காலத்தையும் நினச்சி வருத்தப்படாதே என் செல்வமே. உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மீது எப்போதுமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோ. உன்னை மீறி நீ நினைக்கிறத தாண்டி உன் வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வந்து விலகக்கூடாது. அதே போல் யார் மனசும் கஷ்டப்படும்படியாகவோ, யார் மனசுல நினச்சி வருத்தப்படும்படியாகவோ, வேதனைப்படும்படியாகவோ, யார் மனசையும் குத்தி காட்டி கிழிக்கும் விதமாகவோ உன் வார்த்தைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இரு. இனிமே உன் வாழ்க்கை வெற்றி அடைவதையும் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாய் மாறுவதையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டால் போதும். உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நான் நீ என்னை வழிபடுவதற்கு எந்த விதிமுறையையும் உனக்கு வகுக்கவில்லை. ஒரு அப்பாவை எப்படி நீ தேவைக்காக கூப்பிடுவியோ, அதே அன்போடும் பாசத்தோடும் அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டினா உனக்காக ஓடோடி வருவேன்.